ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பொருள்லாம் தயாரிக்கிறாங்க. அதனால் ரீசனபிளான ப்ரைஸில் நமக்கு கொடுக்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அயன் பொருள்களில் எல்லாம் வேரியஸான, அதாவது ஃப்ரையிங் பேனில் எல்லா வெரைட்டி இருக்குது. அப்புறம் கடாயில் உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஸ்கில்லட்ஸு, என்னென்ன வெரைட்டி, தோசை போடுற தவா, தோசையிலே ரவுண்டாக இருக்கும், அப்புறம் கைப்பிடி வச்சது இருக்குது, அப்புறம் ஸ்கொயராக இருக்கிறது, எல்லா வெரைட்டியான பொருட்களும் அங்கே இருக்குங்க. என்ன வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்ரைன், அதாவது காலத்துலலாம் நமக்கு இரும்பு பாத்திரம் வாங்கினாங்கன்னா அதை பழக்கணும். அதனால் எல்லாருமே அதை வாங்குறது தயங்குவாங்க. பாட்டி காலத்தில் தான் வாங்கி அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அதனால் இரும்பு பாத்திரம் வாங்குறது எல்லோரும் இப்போது திரும்பவும் முதல் மாதிரியே எல்லோரும் வாங்குகிறாங்க. அதனால் இந்த காஸ்ட்ரைன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பழக்கவே வேண்டியதில்லை. அவங்களே எல்லாம் ரெடியாக நம்ம வாங்கி உடனே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ரெடி பண்ணி தந்துருக்குறாங்க. அதில் நம்ம அந்த அயன் பாத்திரம் யூஸ் பண்ணுறப்ப சூடு ஏறிச்சுன்னா ஒரு தடவை அப்படியே நிற்கும். அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும். அப்புறம் அதில் எந்த கெமிக்கல் கோட்டிங்கும் கிடையாது. அதனால் அது நமக்கு உடம்புக்கு நல்லது. அப்புறம் நம்ம சமைக்கிற ஃபுட்டில் அயன் இருக்கிறதுனால நமக்கு தேவையான அயன் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயே கிடைச்சிடும்.
சென்னையில் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கிறாங்கன்னு. சொன்னாங்க, அவங்க வாய்ஸ்லேயே நான் இதில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம். சொல்லுங்கம்மா. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவோம். டிஷ்வாஷும் ஏதோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆனியன் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை நல்லா பிளாக் கலரில் வர மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி அதை கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வைக்கணும். எப்போ யூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே வைக்கணும். தோசைகள் எல்லாத்துக்குமே எண்ணெய் தடவி வைக்கணும். அப்படி தடவி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து ஒட்டாமல் வரும். ஆமாம், அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க கேட்டிங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னு. அதனால் நம்ம அவங்க சொன்ன மாதிரியே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கீழே கொட்டிட்டு கழுவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறப்போ மறக்காமல் பாத்திரங்களில் எண்ணெய் தடவி வச்சிடணும். அப்போ தான் அது திரும்பவும் நல்லபடியாக யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அந்த கடாயில் பூரி எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்களேன். கடாயில் பூரியும் அப்புறம் ஸ்கில்லெட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த புது கடாயில் தான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எண்ணெயும் ரொம்ப ஊற்றலை. பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் பொட்டேட்டோ உடையாமல் எவ்வளோ நல்லா ஈஸியாக வருது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.